அனைவருக்கும் காலை வணக்கம். இனிமேல் அவை சன்மைக்கு போல காலையிலே எந்திரிச்சு பரபரப்பா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாங்க. இனிமேல் 9-10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். இன்னையில இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டோம். நானும் ஹரணியும் அவ டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டா, நான் ஏன் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். அவ காலையில எந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டா. நான் என்னோட சமையலுக்கு போயிட்டேன். எங்க 9 மணி 10 மணி வரைக்கும் இனிமேல் தூங்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கார வாய்ப்பில்லை ராஜா, இனிமேல் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு எந்திரிக்கவே முடியல, தம் கட்டி எந்திரிச்சிட்டோம். அப்புறம் பாப்பா அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் சமையலுக்கு என்ன பண்ணேன்னு சொரக்கா இருந்துச்சா, சரி சொரக்கா முத்தி போயிடும், இன்னைக்கு நல்லா பிஞ்சா இருந்துச்சு, அது உடனே செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொரக்கா வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொரக்காலாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். போய் பார்த்தேன் வேர்க்கடலை இல்ல. அப்புறம் எங்க வீட்டுக்கார வேர்க்கடலை உரிச்சு தர சொன்னேன். அப்புறம் அவர் உரிச்சு கொடுத்தாரு. டக்குன்னு சொரக்காவெல்லாம் கட் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல, சிம்பிளா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சொரக்காவை கட் பண்ணிட்டு அதுல போட்டு மஞ்சள் பொடி அப்புறம் சாம்பார் பொடி மட்டும் போட்டு உப்பு லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா சொரக்கா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய்க்கு பதிலாக நம்ம வறுத்த வேர்க்கடலை நல்லா பொடி பண்ணி நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் அப்படியே அந்த நிலக்கடலை வாசம், அந்த சுரக்காவோட வாசம் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்புறம் எப்பயும் போல் எங்கள் வீட்டுக்காரர் தான் தலை சீவனா. அவளுக்கு நான் தலை சீவுறதை விட எங்கள் வீட்டுக்காரர் தலை சீவுறது தான் பிடிக்கும். அவர் தலை சீவி விட்டாரு. நான் எப்பயும் போல் ரெகுலராக சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் நான் தான் ஊட்டி விடுவேன். என்னதான் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாகவே இருந்தாலும் காலையில் அந்த சீக்கிரமா 8:30 மணிக்கே போறதுனால சாப்பிட முடியறதில்ல. ஒரே 2 வா வச்சோன்னா போதும்பா, நல்லா கொமட்டில் குத்தி போடுவேன் தின்னு அப்படின்னு சொல்லி நல்லா வயிறப்ப ஊட்டி விட்டு அப்புறம் பஸ் ஏற்றி விட போயாச்சு. லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டிட்டு இன்னைக்கு பாப்பாவை நான் தான் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நானும் சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். சாமி எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபுல்லா நான் தான் சமைச்சு கொடுக்கணும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட நானும் வேண்டிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. எங்க சிவாவும் வந்துட்டாரு. எங்கிருந்து தான் வந்தோன்னு தெரியல. இன்னைக்கு அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல, ஸ்கூல் ஓப்பன் ஆகணும். அவனும் பாப்பா பஸ் ஏற்றி விட வந்துட்டான். பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு இன்னைக்கு இந்த வேலையிலே ஜாயின் பண்ணிட்டேன். 2 மாசம் ஆச்சு. அப்புறம் கூழெல்லாம் காய்ச்சி, அதனால இன்னைக்கு நான் கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஊற வச்சுட்டு சரி அப்புறமா நம்ம பொறுமையா துவச்சிக்கலாம் நிழல் வந்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார் சாப்பாடு கொண்டு போட்டு கொடுத்தாரு. சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.